friends, welcome to Home Inspiring Box. இன்னைக்கு இந்த லாங் வீடியோல ரெண்டு ப்ராடக்ட்டோட ரிவ்யூ பார்க்க போறோம். ரெண்டுமே நான் காசு கொடுத்து வாங்குற ப்ராடக்ட்ஸ் தான். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்குறவங்களா இருந்தா அப்படிங்கறதுக்காக வந்து ஷேர் பண்றேன். ஒன்னு வந்து இனால்சாவோட ஹேண்ட் பிளெண்டர். ஆல்ரெடி கிட்ட வந்து பிலிப்ஸ்ல இருந்துச்சு. ஒரு 13-14 இயர்ஸ் ஆச்சு அது வாங்கி. கொஞ்சம் ரிப்பேர் ஆனதுனால சரி இனி ரிப்பேர் பண்ணவும் முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் புதுசா ஒரு செட் வாங்கியிருக்கேன் இனால்சாவோடது. இது வந்து பிலிப்ஸோட ஹேண்ட் மிக்சர். ஆக்சுவலாக கேக் எல்லாம் பேக் பண்ணும்போது வெண்ணெய் எல்லாம் வந்து நார்மலாக இந்த பிளெண்டரில் அடிக்க முடியறதில்ல, அதனால வந்து இந்த ஹேண்ட் மிக்சர் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ரெண்டு ப்ராடக்டோட ரிவ்யூவும் பார்க்கலாம். ஏன் இதை சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது 300 வாட்ஸ், இது வந்து 1000 வாட்ஸ். 1000 வாட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு ரீசன் என்னன்னா கொஞ்சம் பவர்ஃபுல் மோட்டராக இருக்கும். கொஞ்சம் கட் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து கேரட் பீட்ரூட் எல்லாம் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நார்மலாக 300 வாட்ஸ் இந்த பிலிப்ஸில் போடும்போது பார்த்தீங்கன்னா ஓகேவா தான் இருந்துச்சு. மேபி இது கொஞ்சம் இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுமோ அப்படிங்கிற ஒரு ஆசையில வாங்கியிருக்கேன். ஸோ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நான் டைரக்டாகவே வாய்ஸ் ஓவர் கொடுத்துடலாம் நிறைய வீடியோவில் நினைக்கிறது உண்டு. ஆனால் நம்மளை சுற்றி நிறைய சவுண்ட் வந்துட்டே இருக்கு. அந்த சவுண்டையெல்லாம் நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. அதனால நமக்கு இது ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இருக்கோ அந்த மோட்ல வீடியோ எடுத்துக்கலான்னு எப்பவும் போல வீட்டுக்குள்ள வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப நாளாக நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது இனால்சால வாங்கணும்னு நினைச்சிருக்கேன். ஆனால் ஒவ்வொரு தடவையும் அதை போய் சூஸ் பண்ணி கார்ட்ல போட்டுட்டு கூட வேற பிராண்டுக்கு போயிருக்கேன். ஆனால் இந்த தடவை தான் செகண்ட் தாட் எதுவுமே இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இப்பெல்லாம் நிறைய பிராண்ட்ஸ் வந்துருச்சு. ஒன்ன பீட் பண்ற மாதிரி இன்னொன்னு இருக்கவே செய்யுது. இது வந்து ரொம்ப நாளா நான் கண்ணில் வச்சுட்டு இருந்த ஒரு ஐட்டம். இந்த பர்டிகுலர் பிராண்ட்ல வாங்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால இந்த தடவை சூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு ஸ்பானிஷ் பேஸ்டு கம்பெனி, பட் இந்தியாவிலையும் மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கு. இது என்ன பெய்ட் ப்ரொமோஷனா, இவ்வளவு டீடைல்ஸ் கம்பெனியை பத்தி எல்லாம் கொடுக்குறேன்னு நினைக்க வேண்டாம். எந்த ப்ராடக்ட் வாங்குறதா இருந்தாலும் நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவேன். எந்த கண்ட்ரியோட இன்ஜினியரிங், எந்த கண்ட்ரியோட ப்ரொடக்ஷன், எங்கிருந்து மார்க்கெட்டிங், இதெல்லாம் வந்து பார்த்து தான் வந்து கொஞ்சம் ப்ராடக்ட் சூஸ் பண்ணுவேன். எப்படி சூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் கூட்ஸுக்கு வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அதோட லைஃப் இருக்கும். ரெண்டாவது சிலதெல்லாம் வந்து ப்ராடக்ட் டிஃபெக்ட்ஸ் வாங்கும் போதே இருக்கும், நமக்கு தெரியாது. யூஸ் பண்ணி ஒரு 3 மாதத்துலேயே கூட போனாலும் போயிடும். இதெல்லாம் வந்து நம்ம லக்கை பொறுத்து தான் பேஸ் பண்ணி தான் இருக்கு. 2 பட்டனில் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிறது டர்போ பட்டன், மேலே இருக்கிறது வேரியபிள் ஸ்பீடில் பண்ணுறது. நம்ம கொஞ்சம் ஹார்டான ஐட்டம்ஸ் எல்லாம் போடுறோம் அப்படின்னா டர்போவில் போட்டுக்க வேண்டியது தான். ஒரு செப்பரேட் அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச்மெண்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம எய்தர் விஸ்கர் இல்லைன்னா வந்து சாப்பர் ரெண்டையும் நம்ம யூஸ் பண்ண முடியும். ரொம்ப ஈஸியாக கழட்டி மாட்டுற மாதிரி தான் இருக்குது. கஷ்டமான வேலையாலாம் இல்லை. இந்த விஸ்கர் மோர் அடிக்கிறதுக்கு, வெண்ணெய் எடுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து நல்லா யூஸ் ஆகும். இந்த சாப்பரில் இன்னைக்கு வெங்காயம், பீட்ரூட், கேரட், தக்காளி இதெல்லாம் வந்து கட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஈவன் பாவக்காய் கட் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ் ஆகும். கூடவே கீரையுமே வந்து நல்லா கட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஏன்னா நான் வெந்தய கீரை ரொட்டிக்கெல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து இதில் தான் வந்து கீரை வந்து கட் பண்ணிக்குவேன். புது இனால்சா பிராண்டில் வந்து கீரையை கட் பண்ணல. ஆனால் வந்து நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பிலிப்ஸ் பிராண்டில் வந்து கீரையை கட் பண்ணி அதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வெந்தய கீரை ரொட்டிக்காக. இதில் வந்து ஸ்பீடு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 5, 10, 20, 30 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்பீட் லெவல்ஸ் இருக்குது. நம்ம எந்த மாதிரி ஒரு ஸ்பீடில் வேணுமோ அந்த ஸ்பீடுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா வெங்காயம் ஆகட்டும், கேரட், பீட்ரூட் எதாக இருந்தாலும் வந்து ஈஸியாக கட் பண்ணி கொடுக்குது. ஒரு டிஃபரன்ஸ் வந்து பிலிப்ஸுக்கும் இனால்சாக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தோன்னா, இந்த பட்டன் வந்து ரொம்ப ஹார்டாக ப்ரெஸ் பண்ணி வச்சுக்க வேண்டியதில்லை. விரலையே லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே வந்து கட்டிங் வந்து சூப்பராக வந்துடுது. ஆனால் பிலிப்ஸில் வந்து ரொம்ப ஹார்டாக கெட்டியாக வந்து இழுத்து பிடிச்சிக்க வேண்டியதாக இருக்குது அந்த பட்டனை. அப்போ தான் வந்து மோட்டர் ஒர்க் ஆகுது. மேபி ஈஸியாக ப்ரெஸ் பண்ணுறக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பட்டன் சீக்கிரமாக போனாலும் போயிருமேன்னு எனக்கு தெரியல. அது கொஞ்சம் ஹார்டாக இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 13 இயர்ஸ் நான் நல்லா யூஸ் பண்ணேன். பட் ரொம்ப வருஷம் முன்னே யூஸ் பண்ணிட்டோம்லங்கிறக்காக மட்டுமே பிராண்டை சேஞ்ச் பண்ணி வாங்கியிருக்கேன். பட் இது எப்படி வருதுன்னு தெரியல. அப்பப்போ ரீல்ஸில் வந்து நான் வேறு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் வீடியோஸில். வெங்காயம் நான் எந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அதே மாதிரி தண்ணி விடாமல் சூப்பராக கட் பண்ணி கொடுத்துருச்சு. தக்காளியை பார்த்துடலாம். எதுக்கும் ஸ்லோ ஸ்பீட்லேயே போடலான்னு சொல்லிட்டு மெதுவாக தான் போட்டேன். இல்லைன்னா இங்கேயே சட்னி ஆயிரும். அதை வந்து மறுபடியும் குக் பண்ணி சட்னி பண்ண வேண்டியது இல்லைன்னு தோணுச்சு. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடும்போது பார்த்தீங்கன்னா வித்தின் நோ டைம், செகண்ட்ஸ் கூட ஆகலை, ஃபியூ செகண்ட்ஸில் வந்து பீஸாக வந்துருச்சு. நல்லா ஆல்மோஸ்ட் ஃபைன் பேஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு முன்னாடி ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டேஜில் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் முன்னாடி எடுத்திருந்தோம் அப்படின்னா கரெக்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விட்டுட்டேன். ஆனால் எனிவே இது வந்து தக்காளி சட்னிக்கு தான். எப்போவுமே தக்காளியை கட் பண்ணி போட்டோம்னா வதங்கறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இப்படி ரொம்பவே ஃபைனாக சாப் பண்ணி போடும்போது குக்கிங் டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுத்துச்சு. அன்னைக்கு நல்லா நோட் பண்ணிட்டு தான் வந்து குக் பண்ணவே ஆரம்பித்தேன். வெங்காயம், தக்காளி ரெண்டுமே வந்து ஒரு 3 to 4 நிமிஷத்துக்குள்ளே வதங்கிருச்சு சட்னிக்கு. கேரட்டை போட்டு பார்த்தரலாம். கேரட்டுமே வந்து நல்ல பெரிய பெரிய க்யூப்ஸாக தான் போட்டிருந்தேன். ஸோ எந்த அளவுக்கு ஸ்பீடாக ஒர்க் ஆகுது, ஏன்னா 1000 வாட்ஸ் பவர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ரொம்பவே ஃபைனாக ஆயிருமோ அப்படின்னு ஒரு பயத்தில் கொஞ்சம் பெரிய பீசஸை தான் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து 300 வாட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே ஃபைன் ஆயிரும் வித்தின் ஒரு 7 to 8 செகண்ட்ஸில். இதில் பார்ப்போம் எவ்வளோ செகண்ட்ஸில் வந்து ஆகுதுன்னு சொல்லிட்டு. இது ஜஸ்ட் 3 to 4 செகண்ட்ஸ்க்குள்ளே கேரட் எல்லாம் வந்து ஃபைன் பீசஸ் ஆயிடுச்சு. செம்ம ஃபைன் பீசஸ் ஆயிருக்கு. கேரட் தோசையோ இல்லை பொரியலோ இல்லை நம்ம வந்து ஆம்லேட் பண்ணுறக்கு இல்லை வந்து சாண்ட்விச் பண்ணுறக்கெல்லாம் வந்து இதிலேயே வந்து ஃபைன் பீசஸ் பண்ணிக்கலாம். பர்ஃபெக்டாக வந்திருக்கு.
ஈவன் கேரட்டுமே தண்ணி விட கிடையாது, கையில் எங்கேயும் தண்ணி ஒட்டவும் இல்லை. நெக்ஸ்ட் பீட்ரூட்டையும் போட்டு பார்த்துடலாம். கேரட் நல்லா வந்ததுனால நோ டவுட் பீட்ரூட்டுமே வந்து சூப்பராக வரும். ஆனால் கேரட்டை விட பீட்ரூட் வந்து கொஞ்சம் தண்ணி விடும் யூஸ்வலாக. ஆனால் இந்த சாப்பரில் வந்து தண்ணி விட கிடையாது, கையில் உதிரியாக வந்துச்சு. ஈவன் சலாட்ஸ் எல்லாம் செய்கிறவங்க கூட இதில் வந்து ட்ரை பண்ணலாம். நோ டவுட் பர்ஃபெக்டான சாப்பர்னு சொல்லலாம். சாப்பிங் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஆனால் வெளியே இருக்க இந்த ஜார் மட்டும்தான் எனக்கு லைஃப் எப்படி வரும்னு தெரியல. இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த பிலிப்ஸோட குவாலிட்டி வந்து செம சூப்பராக இருந்துச்சு. அதை கம்பேர் பண்ணும்போது இதோட பிளாஸ்டிக் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன். எப்போவுமே ஒரு ப்ராடக்டை இன்னொரு ப்ராடக்டோட கம்பேர் பண்ணும்போது ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருக்கவே செய்யும். ஆஸ் அ கன்சியூமர் நம்ம வந்து போதும் அப்படின்னு எதை நினைக்கிறோமோ அதுதான் வந்து பெஞ்ச் மார்க். இதில் இந்த பிளெண்டர் வாங்கினதுக்கு மெயின் ரீசனே என்னன்னா, கீரை கடையல் இல்லை தக்காளி கடையல் இதெல்லாம் செய்யும் போது சூடாக இருக்கும்போது மிக்சி ஜாரில் போட்டோம் அப்படின்னா அது வந்து வெளியே தெறிக்க ஆரம்பிச்சிருது. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வந்து பர்ஃபெக்டானது அதுக்கு. ஈவன் ரசத்துக்கான தக்காளி கூட சூடாக இருக்கும்போது நம்ம கை வச்சு வந்து மிக்ஸ் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பிளெண்டரில் ஒரே ஒரு சுத்து விட்டோம் அப்படின்னா போதும், சூப்பராக வந்து பிளெண்ட் ஆகி வந்துடும். இதுவுமே வந்து ஸ்பீட் லிமிட் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டேன் தெரியாமல். அதுக்கப்புறம் வந்து லோ ஸ்பீடில் வைக்கும் போது வந்து சூப்பராக வித்தின் நோ டைம் வந்து தக்காளியை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருச்சு. இதுதான் என்னோட பழைய பிலிப்ஸோட ஹேண்ட் பிளெண்டர். இதில் மேலே இருக்கிற அந்த மோட்ரு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து அந்தந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த நைஃப் கூட ஒரு 13 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ ரீசெண்டாக அதை வந்து உடஞ்சதை பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் சரி நீ பிளாஸ்டிக்கும் சேர்ந்து வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறதுனாலேயே சரி வேண்டாம் இனி ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதுவுமே ஸ்டாப் ஆயிடுச்சு, நானும் ஸ்டாப் பண்ணிக்கலாங்கிற ஒரு போர்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து புதுசாக நான் ஆர்டர் பண்ணேன். இந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி தான் நான் சொன்னேன், சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக பழைய பிலிப்ஸில் மேபி எல்லா எலக்ட்ரானிக் குட்ஸ்லையுமே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் பேக் வந்து அந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டியோ ஐட்டமோட குவாலிட்டியோ இப்போ வந்து வர்றது கிடையாது. ஸோ இது வந்து ஒரு குட்டி காம்ப்ரமைஸ் தான். அப்போ இது கூட ஒரு சின்ன இந்த 1 லிட்டர் வந்து ஜாருமே கொடுத்துருந்தாங்க, பிளெண்ட் பண்ணுறதுக்கு மோர் இல்லை பால் இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது அடிக்கிறதுக்கு. ஆனால் இப்போ வந்து அந்த பிளெண்டர் யூஸ் பண்ணுறதுக்கு நார்மல் பாத்திரத்திலேயே யூஸ் பண்ணிக்கலாம். அதனால வந்து இது அவசியம்னு இல்லை. ஆனால் பிலிப்ஸில் அது இருந்துச்சு, இதில் இனால்ஸால் அது இல்லை. இப்போ வந்து பாத்திரத்திலேயே டைரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதையே. ஸோ ஒரு எக்ஸ்ட்ராவாக பாத்திரம் வாஷ் பண்ணுற வேலை மிச்சம் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணேன். இந்த சாப்பர் யூஸ்வலாக நான் ரெகுலராக கிச்சனில் யூஸ் பண்ணுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நார்மலாக வந்து கையில் இழுக்கிற மாதிரி மெத்தடு தான். ஆக்சுவலாக இப்போ இது காமிச்சேன்னா இடையில ஒரு தடவை வாங்கினேன் ஒரு 3 months பேக். இதையே எதுக்காகன்னா பழைய சாப்பர் ஹேண்ட் சாப்பர் இருந்துச்சு இல்லையா, இது போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த சாப்பர் லைட்டாக ஓரத்தில் உடஞ்சிருந்துச்சு அப்படின்னு இதை ஆர்டர் பண்ணி வீட்டில் வச்சுட்டேன். அதாவது வந்து ரிட்டர்ன் பாலிசி வந்து ஒரு 15 நாள் என்னமோ கொடுத்துருந்தாங்க. அதுக்குள்ளே நான் ரிட்டர்ன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடைச்சிருக்கும். மிஸ்டேக் என்ன பண்ணேன்னா பழசையே யூஸ் பண்ணிட்டு அது அப்படியே இருக்கட்டும், தேவைப்படும் போது எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே வச்சுட்டேன். என்னாச்சு அப்படின்னா ரிட்டர்ன் பாலிசி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு 2 monthsக்கு அப்புறம் எடுத்து ஒர்க் பண்ணி பார்க்கும்போது இது வேலையாகல. சுத்தமாகவே வந்து பிளேட் சுத்த கிடையாது உள்ள. நான் பக்கத்தில் இருந்த ஒரு எலக்ட்ரிக் ஷாப்பில் கூட கொடுத்து ரிப்பேர் ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்த்தேன். ஆனால் இனி அது பண்ணாதுன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து நான் குப்பையில் போடத்தான் முடியும் இனிமேல். ஆனால் இதுலேருந்து ஒரு லெசன் லேர்ன் பண்ணது என்னன்னா, ஆன்லைனில் ஏதாவது ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா வந்த அன்னைக்கே பிரித்து இமீடியட்டாக எல்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கணும். இது ஒரு 200 ரூபா ப்ராடக்ட் அப்படின்னாங்காட்டிக்கு பரவாயில்ல. இதே ஒரு 2000 ரூபாய்க்கோ 3000 ரூபாய்க்கோ வாங்கியிருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பேன் ரொம்ப நாள் உட்காந்து, ஐயோ இப்படி ஏமாந்துட்டனே அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பிலிப்ஸோட ஹேண்ட் மிக்சர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷமாக பேக் பண்ணிட்டு இருக்கேன். அப்பப்போ பேக் பண்ணுவேன், இடையில கொஞ்ச நாளாக விட்டுட்டேன். ஆனால் அப்போல்லாம் ஒவ்வொரு தடவையும் வெண்ணெயை போட்டு அடிக்க முடியாமல் அடிச்சுட்டு இருப்பேன். ஈவன் இனால்சாவோட அந்த பிளெண்டர்லையுமே வந்து நம்ம பண்ணலாம். ஆனால் இந்த ஹேண்ட் மிக்சரில் பண்ணுற அளவுக்கு ஃப்ளஃபியாக வந்து வர்றது கிடையாது. ஆக்சுவலாக அந்த பட்டர் ஆகட்டும் இல்லை வந்து எக் ஆகட்டும் இதில் பீட் பண்ணுற அளவுக்கு அதில் பீட் பண்ண முடியறதில்ல. ஆக்சுவலாக பிலிப்ஸை நான் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் என்னென்னா, இந்த 2 கம்பிகள் இருக்கு இல்லையா, இதில் வந்து சப்பாத்திக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் வந்து சரி ட்ரை பண்ணலாமே, என்னைக்காச்சும் நமக்கு அது தேவைப்படுங்கிறதுனால இந்த பிலிப்ஸ் ஹேண்ட் மிக்சரை வந்து நான் சூஸ் பண்ணேன். ரொம்பவே ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஐட்டம். மேலே இருக்கிற அந்த கிரே கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த 2 கம்பிகளும் மாட்டியிருக்கோம் இல்லையா, இது வந்து வெளியே வந்துடும். இந்த மிக்சர்ஸை இன்சர்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி, வெளியே எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த கம்பிகளை கையில் பிடிச்சிட்டு மேலே இருக்கிற அந்த கிரே பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா கையில் அப்படியே ஈஸியாக வெளியே வந்துடுது. வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் ஃபீல் பண்ணேன். மேலே இருக்கிற கிரே பட்டனுக்கு கீழேயே வந்து ஒரு பிளாக் பட்டன் இருக்கு. நிறைய லெவல்ஸும் கொடுத்துருக்காங்க, 1 2 3 4 5ன்னு சொல்லிட்டு. அந்த லெவல்ஸையும் வந்து நம்ம அடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்பீடில் வந்து நம்ம வச்சுட்டு பீட் பண்ணிக்கலாம். நம்ம போடுற பொருளோட டென்சிட்டியை பொறுத்து அந்த ஸ்பீடை வந்து நம்ம செட் பண்ணிக்கணும். எல்லா ஸ்பீட்லேயுமே சூப்பராக தான் ஒர்க் ஆச்சு. மேபி எக்கெல்லாம் வந்து ஸ்பீட் 1லேயே வந்து சூப்பராக ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனால் சப்பாத்தி மாவுக்கு கம்பல்சரி ஸ்பீடு 5 வரைக்கும் போயாகணும் அப்படிங்கிறது என்னோட கெஸ். இப்போ அதையும் வந்து போட்டு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு சப்பாத்திக்கு மாவு மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு, எண்ணெய் மட்டும் கோதுமை மாவு கூட போட்டிருக்கேன். இதை ஃபஸ்ட்டு ட்ரை மிக்ஸை வந்து
நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸ்பீடை சேஞ்ச் பண்ணி தண்ணி மிக்ஸ் பண்ணி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஸ்பீடையும் சேஞ்ச் பண்ணி அப்பப்போ ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இந்த அளவுக்கு தான் வந்து பிளெண்ட் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 மினிட்ஸுக்கு மேலே ஆயிடுச்சு. சரி, இதுக்கு மேலே ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிட்டு நம்ம கை மிஷினையே வந்து யூஸ் பண்ணிட்டேன். இந்த ஹேண்ட் மிக்சர் வந்து 300 வாட்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த மாவு பணையும் போது கை நல்லா வைப்ரேட் ஆச்சு. ஸோ அதனாலேயே வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். மேபி இதுவும் ஒரு 750 to 1000 வாட்ஸ் மிஷினாக இருந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக வந்து இது சூப்பராக பிளெண்ட் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன். மேபி இது கோதுமை தோசையெல்லாம் வந்து கட்டி கட்டியாக வராமல் இருக்கிறதுக்கு வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் லிக்விடாக தான் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். இந்த அளவுக்கு வந்து கெட்டியாக திக்காக மிக்ஸ் பண்ண வேண்டியதில்லை. ப்ராபப்ளி அதை வந்து நான் ட்ரை பண்ணிவிட்டு ஒரு நாள் வந்து ரீல்ஸ்லையோ ஷார்ட்ஸ்லையோ நான் ஷேர் பண்ணுறேன் சீக்கிரமாக ஒரு நாள். அடுத்து முட்டையை வந்து ஹேண்ட் மிக்சரில் ட்ரை பண்ணி பார்த்தரலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. யூஸ்வலாக முட்டையை வந்து உடைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியில் கழுவிட்டோம் அப்படின்னா முட்டையோட ஓடு வந்து உள்ளே விழுகாது. அதனாலேயே வந்து எப்போவுமே நான் வந்து முட்டையை கழுவிக்குவேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா ஓடை வந்து உள்ளேருந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். விழுந்துருச்சு அப்படின்னா சிலதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரிசல்ட் தெரிஞ்சிடும். அது மாதிரி தான் அந்த கோதுமாவை எனக்கு டவுட் இருந்துச்சு. டவுட் இருந்த மாதிரியே வந்து அது அவ்வளோ பெருசாக சாட்டிஸ்ஃபேக்டரியான ரிசல்ட் வரல. ஆனால் இங்கே வந்து முட்டை நோ டவுட் ஃப்ளஃபியாக தான் வரப்போகுதுன்னு தெரியும். ஏன்னா நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன் நிறைய வீடியோஸில் இது வந்து இவ்வளோ ஃப்ளஃபியாக வருதோ அந்த அளவுக்கு வந்து கேக்குமே வந்து ஃப்ளஃபியாக வருமா. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஈவன் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு கூட நம்ம வந்து விஸ்கர் யூஸ் பண்ணி கூட நம்ம பண்ணலாம். அதாவது இனால்சாவோட விஸ்கர் இருந்துச்சு இல்லையா, அதை வச்சு கூட நம்ம பண்ணலாம். ஆனால் நான் இன்னைக்கு வந்து ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணி தான் வந்து இதை நான் செய்ய போகிறேன். ஈவன் இனால்சாவோட இந்த பிளெண்டர் யூஸ் பண்ணியுமே வந்து முட்டையை அடிக்கலாம். எதில் வேணுனாலும் முட்டையை பீட் பண்ணலாம். ஆனால் ஹேண்ட் மிக்சர் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேக் எல்லாம் பண்ணும்போது. ஸோ நீங்களே வந்து அந்த ரிசல்ட்ஸை பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இந்த 2 பெடல்ஸும் ஒன்றுக்குள்ள ஒன்று ஒட்டி இருக்கிறத பார்த்துட்டு பிரணவ் என்னமா மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டாக இருக்குமோன்னு சொன்னால் நான் சொன்னேன் இல்லை இது வந்து பெடல் சிஸ்டம் இப்படி தான் ஒர்க் ஆகும் பாரு அப்படின்னு. எக் வந்து ரொம்ப கெட்டியாக இல்லாதனால ஸ்பீட் 1ல் வச்சு தான் ஃபஸ்ட்டு போட்டேன். அதுவே வந்து செம ஃபாஸ்ட்டாகவும் செம சூப்பர்பாக ஃப்ளஃபியாக வந்துருச்சு. மேக்ஸிமம் ஒரு 60 செகண்ட்லேயே வந்து அந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக வந்துருச்சு எக்கு. ஸோ நான் எதிர்பார்த்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுமே நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. நீங்களுமே ஏதாவது ஒரு பொருள் வாங்கினீங்க அப்படின்னா இமீடியட்டாக எல்லாமே ஒர்க் ஆகுதா ப்ராப்பராக அப்படிங்கிறத வந்து டிலே பண்ணாமல் பார்த்துருங்க. இல்லைன்னா வந்து அந்த எக்ஸ்சேஞ்ச் டைம் இருக்கும் இல்லையா, இல்லை ரிட்டர்ன் பண்ணுற டைம் ரெண்டுமே வந்து முடிஞ்சிடும் நமக்கு. அந்த முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்து நோ யூஸ். நான் ஒரு சின்ன பொருளை ஏமாந்துட்டேன். இனிமேல் அந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணதுனால உங்களுக்கும் அந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் வாங்கின ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணுறது எப்படி யூஸ் ஆகும்னு மட்டும்தான் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்து உங்களுக்கு தேவை இருந்தால் மட்டும் வாங்குங்க. எந்த பர்ச்சேஸாக இருந்தாலும் யோசிச்சு வாங்கணும். இந்த பிளெண்டர் எல்லாம் வந்து நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருந்து இப்போ அது ஒர்க் ஆகலை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் புதுசாக ஒன்று வாங்கியிருக்கேன். சில பொருட்கள் எல்லாம் கிச்சனில் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. எல்லாத்தையும் எந்திரிச்சு காலையில் கட் பண்ணி ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்கறது அப்படிங்கிறது. சில பொருட்கள் வந்து நம்மளோட டைமை சேவ் பண்ணும், அதுக்காக வாங்கி வச்சுக்கிறது தான். கூடவே கொஞ்சம் கம்ஃபர்ட்ஸையும் கொடுக்கும். ஏஜ் ஆக நிறைய மூட் ஸ்விங்ஸு, கொஞ்சம் லேட்டாக எந்திரிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நடக்கும். அன்னைக்கெல்லாம் வந்து நம்மளை கிச்சனில் காப்பாற்றுறது இந்த பொருட்களாக தான் இருக்கும். எஸ்பெஷலி பீரியட்ஸுக்கு முன்னாடி பீரியட்ஸ் டைமில் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக ஹேண்டியாக வேலை முடிஞ்சிடும். ஏன்னா காய்கறியெல்லாம் நின்றுட்டு கட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். அது எபோவ் 40 இயர்ஸ் இருக்கிறவங்களுக்கு நிறைய ஹெல்த்தில் சேஞ்சஸ் இருக்கும். அதை வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி பொருட்கள் கொஞ்சம் என்னை வந்து சேவ் பண்ணிட்டு இருக்கு இப்போ. இன்கேஸ் இந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரெண்டுமே நான் அமேசானில் தான் வாங்கினேன். லாஸ்ட் வீக் ஸ்டோரியில் ஷேர் பண்ணியிருந்தேன். ஆப்பம் வந்து கல்லில் ஒட்டுறக்கு பதிலாக மூடியில் ஒட்டிட்டு வந்ததுன்னு சொல்லிட்டு அதை பார்த்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆப்பம் ரெசிபி. கூடவே இந்த காஸ்டர் ஐரனை வந்து எப்படி சீசன் பண்ணுறேன்னு கேட்டிருந்தீங்க. ஜஸ்ட் ப்ராடக்டை வாங்கினதுக்கப்புறம் இமீடியட்டாக ஒரு தடவை கழுவிட்டு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் இல்லைன்னா விளக்கெண்ணெய், இந்த 2 எண்ணெயில் ஏதோ ஒரு எண்ணெய் யூஸ் பண்ணிட்டு வெங்காயத்தை கொஞ்சம் பெரிய பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணி போட்டு நல்லா அதில் லோ ஃப்ளேமில் வச்சு வெங்காயம் நல்லா கருப்பாக வரைக்கும் வணக்கிட்டே இருக்கலாம். அந்த வெங்காயத்தை ஒரு 2 நாள் வரைக்கும் அப்பப்போ இந்த கல்லை சூடு பண்ணி அதை வணக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ரீயூஸ் பண்ண மாதிரி கல்லில் நல்லா எண்ணெய் பிடிச்சிரும். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிட்டு ஒரு தடவை தொடச்சு பார்த்தீங்க அப்படின்னா டிஷ்யூ பேப்பரில் கொஞ்சம் கருப்பாக வர்ற மாதிரி இருக்கும். ஒரு 2 தடவை 3 தடவை வாஷ் பண்ணி இந்த வெங்காயத்தை வந்து இதே மாதிரி தொடச்சு அந்த டிஷ்யூ பேப்பரில் தொடச்சு எடுத்துட்டு இருக்கும்போது கம்ப்ளீட்டாக அந்த கருப்பு வெளியே வந்துடும். முதல் தடவை ஒரு ஆப்பக்கல்ல ஆப்பம் ஊத்துறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் வந்து அந்த கல்லில் இருந்து ஆப்பம் மேலே எந்திரிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு தடவை கல்லை யூஸ் பண்ணிட்டுமே வந்து நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிட்டு ஸ்டவ்வில் வச்சு ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை ஒரு சின்ன துணியோ வச்சு ஒரு 2 ட்ராப் எண்ணெய் விட்டு கம்ப்ளீட்டாக தொடச்சி உள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா தான் அடுத்த தடவை ஆப்பம் ஊற்றும் போது பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் அப்படியே வாஷ் பண்ணதும் வச்சிங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ரஸ்ட் ஃபார்ம் ஆகி அடுத்த தடவை ஆப்பம் ப்ராப்பராக வராது. ஒரு சில சமயம் நம்ம ஏமாந்து அந்த மாதிரி ரஸ்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா முதல்ல நம்ம என்ன ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணமோ
அதாவது எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை போட்டு வணக்கி ஒரு 2 நாள் வச்சிருந்து இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் மறுபடியும் பண்ண வேண்டியது இருக்கும். அப்பதான் ப்ராப்பரா வரும். அப்படி இல்லைனாலுமே சம்டைம்ஸ் நம்ம டைம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை தொடச்சு எடுத்தாலே வந்துடும். பட் இருந்தாலுமே அந்த ரஸ்ட் ஃபார்ம் ஆகாம வச்சுக்கிற அளவுக்கு கல்லை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிக்கணும். நம்ம எதை மிஸ் பண்றனோ இல்லையோ ஒவ்வொரு தடவை ஆப்பம் சுடும் போதும் ஒரு ஆப்பத்துக்கு முன்னாடி ஒரு டிராப் ஆயில் விட்டு ஒரு வெங்காயத்தோட மேல் பகுதியை கட் பண்ணி ஃபோர்க்ல குத்திட்டு அந்த கல்லை கம்ப்ளீட்டா வெங்காயத்துல தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஆப்பம் ஊத்துறேன். அதனாலதான் அது கல்லுல ஒட்டுறதுக்கு பதிலா மேல சம்டைம்ஸ் அந்த மூடியில ஒட்டிக்கிறதுனால மூடியோட வந்துருது. இதுதான் அந்த ஆப்பக்கல்லோட சீக்ரெட். ஆப்பம் செய்யறதுக்கு 1 டம்ளர் பச்சரிசி, 1/2 டம்ளர் இட்லி அரிசி, 1/4 டம்ளர் உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு கிரைண்டர்ல அரைச்சிக்கோங்க. கிரைண்டர் இல்லை அப்படின்னா மிக்சியில கூட அரைச்சிக்கலாம். ஆப்பம் மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஃபெர்மெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த புளிக்கிறது கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி மாறும். எங்களுக்கெல்லாம் ஒரு 10 மணி நேரத்துல இருந்து 12 மணி நேரம் ஆகும். ஒரு சில ஊர் ஹாட்டா இருந்துச்சு அப்படின்னா அங்கே ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரத்திலேயே நல்லா பொங்கி வந்துடும். நல்லா புளிச்ச ஆப்பம் மாவுல 1 ஸ்பூன் சர்க்கரை, ஒரே 1 பிஞ்ச் சமையல் சோடா மட்டும் சேர்த்தி கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டியாவும் இல்லாம ரொம்ப தண்ணியாவும் இல்லாம மீடியம் பதத்துல இருந்துச்சு அப்படின்னா ஆப்பம் சூப்பரா வரும். ட்ரை பண்ணி பாருங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல விரைவில் சந்திப்போம். Until then, bye bye.